ஹாய், எப்படிங்க எல்லாரும்? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்துக்கிட்டு நெட்வொர்க்கிங்காக டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்கிற ZAX டோக்கன். ரெண்டாவது வந்துக்கிட்டு $1 அப்டேட். அதே மாதிரி மூன்றாவது வந்துக்கிட்டு ஐப்ரைம் கேபிட்டலோட அப்டேட். ஸோ ZAX டோக்கன் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டோக்கனை வந்துக்கிட்டு நீங்கள் ஸ்டேக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டெய்லி 0.5% ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட லெவலில் ரீச் பண்ணும் வரைக்கும் அந்த ஸ்டேக்கிங் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையில வேலை செய்யுமா, ஸ்கேம் பண்ணுமா, எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இதோட பிஸ்னஸ் மாடல் சரியானதா, இது உண்மையில ஒரு லெஜிட்டான கம்பெனியா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Share knowledge. I am a software engineer. I am a digital nomad. I love food. I am adventurous. I am an internet geek. I travel every weekend. And I am Rifas. ஓகே, ZAX டோக்கன். இதோட வெப்சைட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், இது ஒரு நார்மல் HTML பேஜ் மாதிரி செஞ்சிருக்கிற ஒரு பேசிக் வெப்சைட். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே நான் ஏற்கனவே எந்த கம்பெனிகள் ஸ்கேம் இன்னும், எந்த கம்பெனிகள் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இன்னும், எந்த கம்பெனிகள் லைஃப் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நான் சொல்லியிருக்கிற நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு அதில் இருக்க விஷயங்களையும் இதில் நான் சொல்ல போகிற விஷயங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். இது வரைக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ண எதுவுமே பிளே ஆகி போகல. சொன்ன மாதிரியே இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸ்கேம் பண்ணும் அப்படின்னு சொன்ன ஸ்கேம் பண்ணியிருக்குது, ஸ்கேம் பண்ண போகுது அப்படின்னு சொல்ல ஸ்கேம் பண்ணியிருக்குது. அதே மாதிரி ஒரு வருஷம் தான் நினைக்கும், 2 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன கோயின்கள் 1 வருஷம் தான் 2 வருஷம் தான் இருந்திருக்குது. அதே மாதிரி லைஃப் டைம் இருக்கும், இல்லை ஒரு லாங் டேர்ம் ரன் ஆகும் அப்படின்னு சொன்ன கம்பெனிகள் லைஃப் டைம் இருந்திருக்குது, லாங் டேர்ம் ரன் ஆகிருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் 2008 இருந்துட்டே நான் இந்த மாதிரி ஃபீல்டில் இருந்து வாரது ஒன்றும், அடுத்தது சரியான முறைப்படி அவர் சொன்னார் இவர் சொன்னார், இல்லை நான் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி ஒன்றில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. உண்மையிலேயே ஃபேக்ட்டுகளை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ரிவ்யூகளை பண்ணுறேன், ஒரு முடிவுகளை எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ZAX காயின் அப்படி இல்லை இந்த ZAX டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னால், இது வந்துக்கிட்டு நெட்வொர்க்கிங்காக மட்டும் டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு காயின் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ZAX டோக்கனோட வெப்சைட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு வெரி பேசிக்கான ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்துக்கிட்டு இந்த கம்பெனியை பற்றி எந்த ஒரு டீட்டெயில் கிடையாது, கம்பெனி அட்ரஸ் கிடையாது, கம்பெனி டீம் கிடையாது, இது எங்கே ஒரிஜின் ஆச்சுதுன்னு சொல்லி கிடையாது, இதுக்குன்னு சொல்லி ஒரு கண்டெக்ட் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு அனனிமஸ் வெப்சைட் தான் இந்த ZAX டோக்கனோட வெப்சைட். அதே மாதிரி ஒரு லோகோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஷாப்பில் வந்துக்கிட்டு எம்பெட் பண்ணப்பட்ட ஒரு சிம்பிள் டிசைனை வச்சு, அதாவது இப்போ பேசிக்காக ஃபோட்டோஷாப் படித்தவங்க லோகோவை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வச்சு நம்ம எந்த முடிவும் எடுக்க இயலாது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஸ்டேக் பண்ணிங்கன்னு சொன்னால், இந்த டோக்கனை வாங்கி ஸ்டேக் பண்ணிங்கன்னு சொன்னால் 0.5% உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் வரும். இப்போ நீங்கள் 100 ZAX டோக்கனை ஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 200 ஆகும் வரையும் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ZAX டோக்கனை ஸ்டேக் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு டெய்லி 0.5% வருது. ஸோ இது எப்போ ப்ராஃபிட்டாக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையில் இந்த காயினுக்கு, இந்த டோக்கனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் வரைக்கும் தான் இது பிரயோசனமாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி $1 ZAX காயின் வாங்குறீங்க, இன்றைக்கி அதோட ப்ரைஸ் $1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நாளைக்கு அது $0.5 ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க உங்களுக்கு வார 0.5%, அதாவது $100 வந்துக்கிட்டு கிடைக்கிற 0.5 ZAX டோக்கனால உங்களுக்கு எந்த பிரயோசனமும் எந்த யூஸும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காகவே அதோட வேல்யூ அதுக்கு முன்னாலே குறைஞ்சிட்டு. ஸோ இது குறையுமா கூடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இன்ட்ரடியூஸ் ஆகிற டைமுக்கு சர்ரன் மேலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சது தான், இல்லை மறுபடி ஒரு வாட்டி 2 வாட்டி மேலுக்கு போயிட்டு மறுபடி கீழுக்கு இறங்கிடும். ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு ரியல் பிஸ்னஸும் கிடையாது. ஆல்ரெடி இந்த மாதிரி கோயின்கள், அதாவது பிட்கனெக்ட், ஃபெல்கன் கோயின், இன்னும் பல கோயின்கள் இருக்குது. நான் சொல்லிட்டு இருக்க விரும்பலை. இது எல்லாமே ஸ்டேக்கிங்கை மட்டும் பேஸ் பண்ணி உருவான கோயின்கள். 2018 ஆண்டுக்கு முன்னால். ஸோ 2018க்கு அப்புறம் இந்த மாதிரி கோயின் குறைஞ்சிட்டு என்னன்னு சொன்னால், கிரிப்டோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சதால ஸோ இப்போ மறுபடி இந்த மாதிரி விஷயங்களை நம்மளோட ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஏற்கனவே என்னோட பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நம்ம இப்போ வந்துக்கிட்டு ஒரு டோக்கனோ, ஒரு கோயினோ, ஒரு கிரிப்டோ அசட்டோ லாங் டேர்ம் ரன் ஆகணும், நான் ஃபஸ்ட்டுக்கு அதோட கம்பெனி பார்க்கணும், கம்பெனி இல்லைன்னு சொன்னால் டீமை பார்க்கணும், டீமும் இல்லை கம்பெனியும் இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இதுக்கு ஏதாவது யூஸ் கேஸ் இருக்குதா, அந்த யூஸ் கேஸ் இல்லை அதோட பிஸ்னஸ் மாடல் வந்து உண்மையில சக்ஸஸ் ஆகி லாங் டேர்ம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன ரெண்டுமே, கம்பெனி இன்ஃபர்மேஷனும் கிடையாது, டீமும் கிடையாது இந்த டோக்கனுக்கு. ரெண்டாவது பார்க்க போகிற அந்த பிஸ்னஸ் மாடல் இல்லை அதோட யூஸ் கேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ஸ்டேக் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஸ்டேக் பண்ணுறதால மட்டும் ஒரு கம்பெனி, ஒரு கிரிப்டாஸோட வேலை கூடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் கூடாது. ஸோ நான் சில வீடியோக்கள் பார்த்தேன், நீங்கள் 2022 கோடிஸ் வர்றாங்கலாம் ZAX காயின் வாங்கினா அப்படின்னு சொல்லிலாம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு சாத்தியமே கிடையாது. நீங்கள் ZAX காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. முதல் நாள் 2 நாள் இல்லை ஒரு வீக் 2 வீக் கூட இதோட
ப்ராஃபிட் வேணுமெண்டா வரலாம். அதுக்கப்புறம் இதில் ப்ராஃபிட் வாரதோ இல்லை இந்த ZAX coin வந்துக்கிட்டு தொடர்ச்சியாக மார்க்கெட்டில் இருக்கிறதோ அப்படின்னு சொல்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இப்போ உங்களோட ரோட் மேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோட் மேப் கூட எல்லாமே அவங்க சொல்லியிருக்கிறது பாசிபிலிட்டியை தவிர நிச்சயமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இப்போது 2021 coinpayment.netல இது வந்துக்கிட்டு லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி 2022 அங்கே போயிட்டு coinpayment.netல ZAX நீங்கள் சொன்னால் அங்கே இருக்காது. எனக்கு சொன்னால் இந்த மாதிரி கோயின்களை வந்து coinpayment.netல வந்துக்கிட்டு அவ்வளோ ஈஸி எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு எந்த ஒரு யூஸ் கேஸும் கிடையாது. ஸோ அதில் இல்லை, இனியும் அது வரப்போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சில் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க ரோட் மேப்பில். இது எதுவுமே நடக்காது. இது எல்லாமே சாத்திய கூறுகள் இருக்கலாம், நடக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பாசிபிலிட்டியை தவிர இது வந்துக்கிட்டு கன்ஃபார்மாக இது நடக்கும், இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஸோ இந்த கோயினில் உங்களுக்கு உண்மையில, இந்த டோக்கனில் உங்களுக்கு உண்மையில கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இந்த யூடியூபர் சொல்கிறது எல்லாம் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு குறைஞ்ச அளவான தொகையை இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதையும் உங்களுக்கு எவ்வளோ வேகமாக அதிலிருந்து மறுபடி ட்ரோனுக்கு உங்களுக்கு ஸ்வாப் பண்ணிக்கொள்ளேலுமோ ஸ்வாப் பண்ணிக்கொண்டு இந்த மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆகிருங்க. இது வந்து லாங் டேர்மில் ரன் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கிடையாது. லாங் டேர்மில் ரன் ஆகக்கூடிய ஒரு கிரிப்டோ அசெட் கிடையாது. லாங் டேர்மில் ரன் ஆகக்கூடிய ஒரு கிரிப்டோ டோக்கன் கிடையாது. ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் இதிலிருந்து உங்களோட காசை எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆகிருங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் சனில் மட்டும்தான் இதை வாங்கலும், வேறு எங்கேயும் வாங்கல. ஸோ ஸ்வாப் சனில் நீங்கள் உங்களோட ட்ரோனை ஸ்வாப் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடுற நேரத்துக்கு இது பெரும்பாலும் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் கூடும், அதுக்கப்புறம் கூடாது. ஸோ அதுக்கடையில் உங்களோட கோயினை மறுபடி ட்ரோன் கோயினுக்கு ஸ்வாப் பண்ணிவிட்டு வெளியாகிருங்க. இது ஒரு பியூர் நெட்வொர்க்கிங் பிரமிட் ஸ்கீம். ஸோ இது வந்துக்கிட்டு நிச்சயமாக லாங் டேர்ம் ரன் ஆகாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இது வந்துக்கிட்டு எக்ஸிட் ஆகிடும், உங்களெல்லாம் ஸ்கேம் பண்ணிடும். ஸோ இது ஒரு வார்னிங் அலர்ட். என்னோட மற்ற வீடியோக்களையும் கம்பேர் பண்ணிவிட்டு இதில் சொல்லத்தையும் புரிஞ்சுதுன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதோட சேர்த்து $1 அப்டேட்டையும் பார்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 3 நாளைக்கு முன்னால் வித்ட்ரா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமும் இப்போ மறுபடி 22 பெர்ஃபெக்ட் மணி டாலரும் 69 USDT டாலர்ஸும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்குது. ஃபாஸ்ட் ஒன்ல 424 USDT இது வரைக்கும் வந்திருக்குது. ஸோ மொத்தமாக இது வரைக்கும் நான் $760 வித்ட்ரா பண்ணியிருக்கிறேன். $937 USDTயில் வித்ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபாஸ்ட் ஃபண்டில் போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் மை சர்க்கிள்ஸ் இப்போன்னு சொன்னால் இது என்னோடய 2வது அக்கௌண்ட். இதில் இது வரைக்கும் 5 பேர் ஜாயின் ஆகியிருக்கிறாங்க. கடைசியாக நேற்று ஒருத்தர் இதில் ஜாயின் ஆகியிருக்கார். ஃபாஸ்ட் 10ல் 3வது பொசிஷனில் வந்திருக்கிறார். அவரே ஃபாஸ்ட் 100லேயும் கூட ஜாயின் ஆகியிருந்தார். இங்கே ஜாயின் ஆகியிருக்கிறார். ஸோ கடைசி 1-2 வீக் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்குது $1. உங்களுக்கு இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறதுக்கு ஆட்கள் டிரெக்டாகவோ இன்டிரெக்டாகவோ இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் டெய்லி டாலரில் வேணுமென்னு சொன்னாலும் போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இது வரைக்கும் $2500 போட்டிருக்கிறேன். இந்த 100 எனக்கு கிறிஸ்மஸுக்கு போனஸாக கிடச்சது போக 1500 சொல்லி மொத்தம் $2500 போட்டிருக்கிறேன். அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லி இங்கே மேலே பார்த்துக்கலாம். இப்போது வித்ட்ரால் ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் கடைசா 15 பெர்ஃபெக்ட் மணி டாலரும் 22 USDTயும் வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறேன். 6 மணி கொடுத்தது 10 மணிக்கு எனக்கு அப்ரூவ் ஆகியிருக்குது. ஸோ வழக்கம் போலவே ஒரு 5 ஹவருக்குள்ளே 24 ஹவர்ஸுக்குள்ளே வந்துட்டுது. இப்போது வித்ட்ரால் ரெக்வஸ்ட்டு போயிட்டு இருக்கிறத வித்ட்ரா பண்ணுவோம்னு பார்த்தா பெர்ஃபெக்ட் மணியில் 22 பண்ணிக்கலாம். அதை கொடுத்துக்குவோம். அதே மாதிரி USDTயில் 69 USDT பண்ணலாம். கொடுத்துட்டு சப்மிட்டை கொடுத்தோம்னு சொன்னால் இது ரெண்டுமே பெண்டிங் ரெக்வஸ்ட்டுக்கு வந்துட்டுது. வழக்கம் போல இது 24 ஹவர்ஸுக்குள்ளே அப்ரூவ் ஆகிரும். $1 இந்த ஃபாஸ்ட் ஃபண்டுன்னு சொல்கிறது ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ஆன ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாஸ்ட் 10 கொடுத்து பார்த்தாக்க முதலாவது ஒருத்தர் வந்தாலே உங்களுக்கு $500 வந்துடும். 2 பேர் வந்தாலே $11 வந்துடும். நீங்கள் போட்ட காசும் வந்து ப்ராஃபிட்டும் வர அதே நேரத்தில் இப்போ 2வது வாரவர் அவரை சர்க்கிள் ஒன்று கம்ப்ளீட் பண்ணாருண்டா 4 பேர் சேர்த்து அவரே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அதாவது உங்களோட 2வது பார்ட்னரே உங்களோட அடுத்த பொசிஷனில் வந்து சேர்ந்துவார். அதுக்கும் உங்களுக்கு $5.5 காசு வரும். இது $10 போட்டால் தான் 5.5 வருதே தவிர நீங்கள் $100 போட்டாக்க $70 வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனுக்கும். அதே மாதிரி இப்போ வந்துக்கிட்டு இன்டெலிஜென்ஸ் ப்ரைம் கேபிட்டல் பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு USDT வாலெட்டில் $54 வந்துருக்குது. ஸோ அது வந்து என்னோடய ரெஃபரன்ஸால் வந்து இந்த 3 நாளைக்கு இடையில். அப்புறம் இதே 3 நாளைக்கு $25 ட்ரேடிங்காலையும் வந்திருக்குது. 29 பேர் எனக்குள்ள சைன் அப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நான் மறுபடி வித்ட்ரா பண்ணுறப்போ அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.